வணக்கம். நான் வெங்கட் நாகா. நாகா ஆட்டோடெக் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஜின் டெக்னாலஜிஸ் பத்தி பார்க்க போறோம். இன்ஜின் டெக்னாலஜி பெட்ரோல் அண்ட் டீசல், 4 ஸ்ட்ரோக்னா என்ன? 4 ஸ்ட்ரோக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? 2 இன்ஜினுமே டீசல் அண்ட் பெட்ரோல்ல எப்படி ஒர்க் ஆகுது? இந்த டி இந்த இன்ஜின் டெக்னாலஜிஸ் வந்து ஏன் இன்ஜின் டெக்னாலஜி அப்படின்னு கேட்டோம்னா, காரோட ஒரு என்ன சொல்றது, உயிரே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான். ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல சொல்றதுன்னா எப்படி சொல்லுவோம், ஹார்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இன்ஜினோட நம்ம காரோட இது பார்த்த இருதயம் வந்து ஹார்ட் தான். அந்த இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, 4 ஸ்ட்ரோக்னா என்ன, ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறது பார்க்குறேன் நான். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன் நான். கொஞ்சம் ஒரு டெக்னிக்காக இருக்கும். அதை நான் திரும்ப சொல்லிவிட்டு அதை நான் உங்களுக்கு எப்படி ஒரு சிம்பிளாக புரிய வைக்கிறது அப்படிங்கிறதும் பார்க்குறேன். எதுக்குன்னா அது ஜென்ரலாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கார் ஓட்டுறீங்க இல்லையா? கார் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நார்மலாக டிரைவிங் ஸ்கூலில் இது சொல்லித்தராங்க. சில இதில் வந்து இன்ஜின் பார்ட்ஸ்லாம் பிரித்து, ஏன்னா இன்ஜின்னா என்ன, கியர் பாக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் டிரைவிங்கே பண்ண முடியும். எதனால வந்து நம்ம கிளச்சு ஆட்டோமேட்டிக் இன்ஜின் பிரச்சனை கிடையாது கியர் பாக்ஸில். ஆனால் உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் ஓட்டும் போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிளச்சு ஏன் யூஸ் பண்ணுறோம், கிளச்சை ஏன் 1 2 3 4 மாற்றுறோம், அது ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது டிரைவிங்கில் முதற்கொண்டு யூஸ் ஆகும். அதனால ஒரு பேசிக்காக ஒரு இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, அது அடுத்த கியர் பாக்ஸோட எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. உங்களுக்கு நான் வேணா கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி கொஞ்சம், ஏன்னா இன்ஜினை பற்றி ஒரே வீடியோவில் சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய இருக்குது இன்ஜின் டெக்னாலஜிஸு. அது ப்ளஸ் அடுத்து டர்போ இன்ஜின்ஸ் இருக்குது. இன்ஜின் வந்து எப்படி கியர் பாக்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டெக்னாலஜி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இன்ஜின் டெக்னாலஜினா என்னன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் இன்ஜினை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். பெல் ஐக்கானை மெயினாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் வரும், அதை கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு எஃபெக்டும் உங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு இன்னைக்கு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்னா என்ன? முதல் வந்து பார்த்தீங்கன்னா கார் கண்டுபிடிச்சது கார்ல் பென்ஸ் அப்படின்னு சொல்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜெர்மனை சேர்ந்த அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினை டிசைன் பண்ணது. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்ட்ரோக்காக வந்தது. அப்புறம் பரிணாமம் வளர்ச்சி மூலமாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி அடுத்த டெக்னாலஜிஸ் வந்தது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 4 ஸ்ட்ரோக். 4 ஸ்ட்ரோக்னா என்ன? 4 விதமான ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பேர் தான் 4 ஸ்ட்ரோக். 4 ஸ்ட்ரோக்கில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து இன்டேக். இன்டேக்னா என்ன? உள்ளுக்குள்ளே வந்து இன்டேக் எப்படி சொல்லணும்னா உள்ளே வர்றது ஒரு ஒரு சேம்பர்னு சொல்லுவோம். சேம்பர்னா என்ன சொல்கிறது, ஒரு சிலிண்டர் இருக்கு இல்லையா? பிஸ்டன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஜினில் வந்து ரவுண்டாக இருக்கும் பிஸ்டன் சொல்லிட்டு. அதுக்குள்ளே வந்து உள்ளே இருக்கிற அந்த கேப், அந்த பாட்டமாக கீழே போகிறதுக்கும் மேலே இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம். இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா? கீழே இழுத்தா உங்களுக்கு இன்ஜெக்ஷனுக்குள்ளே ஏர் ஃபில் ஆகும் அப்படி வரும் இல்லையா? அதை வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அப்படி இன்ஜெக்ஷன் நம்ம பின்னாடி தான் என்ன ஆகும், மேலே வந்து ஏர் உள்ளே வரும், ஃபுல் ஆகிடும். திரும்ப ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி ப்ரெஷர் பண்ணும்போது ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகும் இல்லையா? மேலே இருக்கிற இன்ஜெக்ஷனில் வந்து மேலே இருக்கிற ஹோலை இது பண்ணிவிட்டு கீழே இதை வந்து நம்ம ஃபுல்லாக அழுத்து பண்ணோம்னா ப்ரெஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஏர் உள்ளே கம்ப்ரெஸ் ஆகுது. அதனால உங்களுக்கு அதே தான். பிஸ்டன் வந்து ஃபஸ்ட்டு 2 வால்வு இருக்கும், ரைட் அண்ட் லெஃப்ட். இப்போ இதான் இன்ஜின் வச்சுக்கோங்களேன். இந்த இன்ஜினில் வந்து இந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட், இந்த பக்கமும் வால்வு இருக்கும். இது இன்டேக்கு, இது அவுட் சைடு, அவுட்டேக்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இன்டேக் வால்வில் என்ன வரும்னா, பெட்ரோல் இன்ஜினை பொறுத்தளவு ஏர் அண்ட் ஃபியூவல் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி சேம்பருக்குள்ளே வரும் இன்டேக் வரும்போது. அப்போது பிஸ்டன் இந்த செக்ஷன் அப்போ உள்ளே இழுக்கும், கீழே போகும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் கீழே போயிடும். அப்போ இதானோடனே ஏர் இது ஃபில் ஆனோடனே ப்ரெஸ் பண்ணும், அப்படியே மேலே ஏறும் திரும்ப. அப்போ என்ன ஆகும், ஏர் ஃபியூவலும் கம்ப்ரெஸ் ஆகுது, பயங்கரமாக கம்ப்ரெஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், அங்கே ஒரு ப்ரெஷர் உண்டாகும். நான் சொன்னேன் இல்லையா, இன்ஜெக்ஷனை மேலே மூடிட்டு நம்ம தள்ளனா எவ்வளோ வரும், அது ஒரு ப்ரெஷர் உண்டாகும். அப்போ என்னன்னா
இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின்ல என்ன இருக்கும், மேலே ஸ்பார்க் பிளக் பார்த்துருப்பீங்க. டூ வீலர்லேயே இருக்கும் இல்லையா ஸ்பார்க் பிளக், அதான் ஸ்பார்க் பிளக். நீங்கள் காருன்னு இல்லை, டூ வீலர்லேயும் இதே டெக்னாலஜி தான். மேலே வந்தோடனே உடனே என்ன பண்ணும், ஸ்பார்க் பிளக்லேருந்து ஸ்பார்க் இதாகும். அப்போது இது கம்ப்ரஸ் ஆகி ஸ்பார்க் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ஃபயர் உண்டாகும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஏர் அண்ட் ஃபியூல் பயங்கர ஹீட்டில் இருக்கும். அப்போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது அங்கே ஒரு பெரிய ப்ரெஷர் உண்டாகும். அப்போது அதில் லைட்டாக ஒரு ஸ்பார்க் பட்டோடனே நார்மலாகவே பெட்ரோல் உடனே பற்றிடும். கீழே கொட்டிட்டு ஒரு சின்ன டிராப் ஒரு இடத்துல கொட்டியிருக்கு பெட்ரோல்னா அது லைட்டாக ஒரு தீக்குச்சியை பக்கத்தில் கொண்டு போனாலே போதும், பிடிச்சிடும். அந்த அளவுக்கு இருக்கும். அப்போது இங்கே கம்ப்ரஸர் ஆகிருக்கு, இப்போ ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் பட்டோடனே கப்புன்னு பிடிச்சிடும். அப்போது அங்கே வெடிக்கும் டம்முன்னு. அதுதான் கம்ப்ரெஷன். இது கம்ப்ரெஷன் மேலே போகிறது வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது. இது கம்பஷன் சொல்லுவாங்க. வெடிக்கிறது தான் கம்பஷன். கம்பஷன் ஆகி கீழே பிஸ்டன் திரும்ப தள்ளும், கீழே போயிடும். அப்போது அது 3வது ஸ்ட்ரோக்கு. 4வது ஸ்ட்ரோக் என்ன ஆகும் உங்களுக்கு, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூவல் அண்ட் ஏர் மிக்சரில் வந்து திரும்ப அது மிக்ஸ் ஆனோடனே வால்வ் அடைச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கீழே வந்து அந்த ஏர் 2வது ஸ்ட்ரோக்கு மேலேருந்து ஏர் ஃபியூவல் உள்ளே வருது, கீழே போகுது பிஸ்டன் ஃபஸ்ட்டு. 2வது மேலே வருது ப்ரெஷர் பண்ணிவிட்டு. 3வது என்ன ஆகுது, ஸ்பார்க் பிளக்லேருந்து ஸ்பார்க் பட்டோடனே டப்புன்னு வெடிச்சு திரும்ப கீழே போகுது 3வது. 4வது என்ன ஆகும், திரும்ப அங்கே வெடித்தோடனே ஒரு எக்ஸாஸ்ட் புகை வருது இல்லையா நமக்கு, அதுதான் திரும்ப மேலே பிஸ்டன் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸாஸ்டில் இருக்கிற அந்த இதை ஃபுல்லாக அவுட்லெட் மூலமாக வெளியில் போயிடும். இதுதான் அந்த 4 விதமான ஸ்ட்ரோக். இது நான் உங்களுக்கு அந்த படத்தில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும், எப்படி உள்ளே வருது, இன்டாக்ட் பண்ணுது, வெளியில் போகிறது அப்படின்னு. இதில் என்ன பெட்ரோல் டீசல் ஏன் டிஃபரன்ஸ் என்ன இருக்குது, பெட்ரோலுக்கும் டீசலுக்கு ரெண்டுமே தீப்பிடிக்கிற தன்மை இருக்கிற தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, பெட்ரோல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் பெட்ரோலை பொறுத்தளவு என்னென்னா ஒரு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல், ஆனால் சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும் பெட்ரோல் டீசலை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் பெட்ரோல் ஒரு இடத்துல சும்மா ஒரு ரவுண்டாக ஒரு ட்ராப் மாதிரி விழுந்திருக்கு, இல்லை ஒரு பாத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டப்பாவில் இருக்குன்னு, இங்கே ஒரு தீக்குச்சியை பொறுத்து லைட்டாக அதில் போட்டிங்கன்னா போதும், கப்புன்னு பிடிச்சிரும் இல்லையா. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரிங் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி, உடனே பிடிச்சிரும். டீசல் அப்படி கிடையாது, கம்ப்ரஸ் பண்ணும். டீசல் இப்போ இருக்க அதே டப்பாவில் டீசல் இருக்குன்னா நீங்கள் பொருத்தி போட்டிங்கன்னா, நீங்கள் செக் பண்ணணும்னா சும்மா, ஆனால் சேஃப்டியாக பண்ணி பாருங்கள், செக் வேணால் பண்ணி பாருங்கள் யாரையாவது கூட வச்சுட்டு. தீப்பெட்டி பொருத்தி அந்த டீசலுக்குள்ளே போட்டிங்கன்னா குச்சி அணைஞ்சிரும் டீசலில். ஏன்னா அது ஃபயரிங் ரேஷியோ ரொம்ப கம்மி. அதனால தான் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் டீசல் பற்றி சொல்கிறேன். பெட்ரோலில் என்னன்னா உங்களுக்கு ஏர் ஃபியூவல் மிக்சன் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் டீசல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஸ்ட்ரோக். இந்த 4 விதமாக தான் ஒர்க் ஆகும். ஆனால் டீசல் இன்ஜினில் என்ன வரும்னா உள்ள ஏர் மாத்திரம் தான் வரும், ஏர் ஃபியூவல் மிக்சல் வராது. பெட்ரோலில் நல்லா சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வால்வ் ஓப்பன் ஆனோடனே ஏர் அண்ட் ஃபியூவல் மிக்சிங் வந்து உள்ள கம்ப்ரஷன் அந்த சேம்பருக்கு வந்துடும். அந்த உங்களுக்கு பிஸ்டன் கீழே இறங்கும் போது உள்ள வால்வ் ஓப்பன் ஆகும், ஓப்பனிங் வால்வ். அப்போ அது வழியாக வருது இல்லையா. அதே டீசலில் போனீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வால்வ் ஓப்பன் ஆகும்போது உள்ளே வர்றது வந்து டீசல் மாத்திரம் தான், ஏர் மாத்திரம் தான் வரும், டீசல் வராது. அப்போது உள்ள ஏர் மாத்திரம், அது என்னன்னா கம்ப்ரஸர் வரும்போது உள்ள நம்ம இழுக்கிறோம். இப்போ மேலே வந்து க்ளோஸ்ல தானே இருக்கும், அப்போ கீழே ஃபுல்லாக இழுக்குது. அப்போ திரும்ப என்ன பண்ணும், 2வது ஸ்ட்ரோக்கு மேலே தள்ளும். அப்போது கம்ப்ரஸ் ஆகுமா, நல்ல ப்ரெஷர் ஏறும். ஏன்னா அதுக்கு ஹை ப்ரெஷராக இருக்குது. அதுக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த ஏர் ஃபில்டர்லாம் மாற்றுவோம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதுதான் ஒரு மெயின் இன்னொரு காரணம். உள்ளே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் ஏர் இருக்கும் உள்ள. அப்போ அந்த ஏர் ப்ரெஷரை திரும்ப ப்ரெஷர் பண்ணி 2வது ஸ்ட்ரோக்கில் உள்ளே தள்ளுறோம். அப்போ தள்ளுறப்ப என்ன ஆகும், ஹை ப்ரெஷர் உண்டாகும். டீசல் அதுக்கு தான் ப்ரெஷர் பண்ணுறது ஓவரா. அப்போது டீசலில் என்ன நடக்கும்னா, எப்படி இதில் ஸ்பார்க் பிளக் இருக்கோ டீசலில் ஸ்பார்க் பிளக் இருக்காது. இதை கம்ப்ரஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம். அப்போது அதுக்குள்ளே இருக்க டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 டிகிரி செல்சியஸ் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், 100 டிகிரி செல்சியஸ் நீரோட கொதிநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவு இருக்கிற. அப்போ அதுவே நம்மளால் கை வைக்க முடியாது. அப்போ 500 அந்த அளவு ப்ரெஷர் பண்ணால் தான் டீசல் பற்றிக்கும் டக்குன்னு. இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. முன்னாடி இருக்கிறதுல இருக்கும் இப்போ இருக்கிற இன்ஜினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். அதுதான் கம்ப்ரஸர் ரேஷியோ. இப்போ டெக்னாலஜி வைஸாக இப்போ நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி டீசல் சவுண்டும் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு வந்த அந்த அம்பாசிடர் இன்ஜின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சவுண்ட் இருக்கும்.
டீசல் வண்டி சவுண்ட் நார்மலாகவே டீசல் வண்டி கொஞ்சம் சவுண்ட் இருக்கும், பெட்ரோல் வண்டி கம்மியாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் இதுதான். ஏன் அப்படி பண்ணுறோன்னா, நார்மலாக இருக்கிற ஒரு ப்ரெஷரை கிட்டத்தட்ட ஒரு 500-700 ப்ரெஷர் உண்டாக்குறோம். அப்போது அந்த வைப்ரேஷன் வரும் இல்லையா, அதுதான். அதனால தான் டீசல் இன்ஜின் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். இந்த கம்ப்ரெஷன் ரேஷியோ ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மேலே வந்து நாசில் மாதிரி வச்சு டீசலுக்கு டீசல் நாசில்னு சொல்லுவாங்க, இன்ஜெக்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த இன்ஜெக்டர் ப்ரெஷ் ஆகும். உங்களுக்கு ஏர் உள்ள ஹை, அதாவது அது எப்படி அந்த இன்ஜெக்டர் இருக்கும்னா, கிட்டத்தட்ட வந்து அதில் இருக்கிற ஃபியூவல் இருக்கு இல்லையா, அதில் டீசல் இருக்கும். அந்த டீசலை தெளிக்கும் உள்ள. அது என்ன ப்ரெஷரில் தெளிக்கும்னா, அந்த இன்ஜெக்டரில் இருக்கிற ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் இருக்கு இல்லையா, அந்த ஹேரில் வந்து ஹேருக்கு நடுவில் ஓட்டை போட்டால் கூட தனியாக ஓட்டை விழுகுன்னு சொல்லுவாங்க. ஹேர் எவ்வளோ பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கும், ஆனால் 2 ஹேருக்கு நடுவில் ஹோல்ட் பண்ணலாம். அந்த அளவு வந்து ரொம்ப அக்யூரசியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். அந்த டெசிமலில் அதை அடிக்கும்போது உள்ள ப்ரெஷரு உள்ளேயும் உங்களுக்கு நல்ல ஹீட்டான ஏர் ப்ளஸ் டீசலோடு இருக்குது. அப்போது ஒரு வெடிப்பு உண்டாகும் டம்முன்னு. அதுதான் வந்து கம்பஷன். வெடிச்சோடனே பெஸ்டனை கீழே தள்ளிடும். அதான் தேர்ட் ஸ்ட்ரோக். திரும்ப பெஸ்டன் மேலே உள்ளே இருக்கிற எக்ஸாஸ்ட் டீசல்லாம் எரிஞ்சு உடனே அந்த புகை உருவாகும் இல்லையா, அந்த புகையை ப்ரெஸ் பண்ணி வெளியில் தள்ளிடும். அது எக்ஸாஸ்ட் வழியாக வெளியில் போயிடும். எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இருக்கிற எல்லா டெஸ்டர்ஸுமே வெளில போயிடும். இதுதான் இப்போ டிஃப்ரென்ஸ் டீசல் இன்ஜினுக்கும் பெட்ரோல் இன்ஜினுக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இன்டேக்கு பெட்ரோல் இன்ஜினில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பெட்ரோல் இன்ஜினில் ஃபஸ்ட்டு ஏர் இன்டேக் ஆகும், ஏர் அண்ட் ஃபியூவல் இன்டேக் ஆகும். பிஸ்டன் கீழே போகும். திரும்ப பிஸ்டன் மேலே ப்ரெஷர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெஷர் உண்டாகும். ஃபியூவல் அண்ட் ஏர் மிக்ஸ் ஆனதுனால உங்களை ஸ்பார்க் பிளக் இருக்கும் பெட்ரோலில். அந்த ஸ்பார்க் பிளக் லைட்டாக ஸ்பார்க், ஏன்னா நார்மலாகவே பெட்ரோல் டக்குன்னு பற்றிக்க கூடியது. அதில் அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இது உங்களுக்கு இன்னும் டவுட் வைக்கலாம், ஏன் இதில் ஸ்பார்க் பிளக்கு டீசல் மாதிரி இதுதான் சீக்கிரம் பற்றக்கூடியது இல்லை, இன்னும் ப்ரெஷர் கொடுத்தாங்க. அப்படி கிடையாது. ஒரு ப்ரெஷருக்கு மேலே வந்து இது பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தாங்காது. அந்த டெசிமல் தேவை இருக்காது. இன்னொன்று அது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ப்ரெஷர் யோசிச்சு பாருங்கள். 500 டீசல் கொடுக்குற 500 இது கொடுத்தோன்னா நார்மலாகவே ஃபியூவலில் எரிஞ்சிடும். அது நீங்கள் பெட்ரோல் இன்ஜினில் கொடுக்கும்போது என்னென்னா அந்த அந்த ஹீட்லேயே வந்து ஃபியூவல் இதாகிடும். ஃபியூவலே இருக்காது, எரிஞ்சிடும். ஃபியூவல் வந்து எவாப்ரேட் ஆகிடும், காற்றோட காற்றா கலந்துடும். ஃபியூவலே இருக்காது. ஏன்னா பெட்ரோலுக்கு சொன்னேன் இல்லையா, ரொம்ப சீக்கிரமாகவே அது எவாப்ரேட் ஆகிற ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. ஒரு ஒன்றும் இல்லை, பெட்ரோல் ஒரு உங்கள் வண்டியிலையோ நீங்கள் பெட்ரோல் ஊற்றுறப்ப கூட பார்த்துருப்பீங்க. பெட்ரோல் ஒரு கேனில் பிடிச்சி ஊற்றுறோன்னா மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகிடும். அந்த இடத்துல பெட்ரோல் இருந்த மாதிரியே ஃபீல் இருக்காது. ஆனால் டீசல் ஊற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எவாப்ரேட் ஆகாது. அந்த இடத்துல அந்த இடம் தெரியும் உங்களுக்கு, ஃபியூவல் ஃபீல் பண்ண முடியும். ஃபியூவல் இருக்கிறது பெட்ரோலில் ஸ்மெல் தான் தெரியுமே தவிர ஃபியூவலை ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா எவாப்ரேட் ஆகிடும், கம்ப்ரஸ் பண்ண முடியாது. பெட்ரோலை வந்து அந்த அளவு கம்ப்ரஸ் பண்ணோன்னா ஃபியூவலே இருக்காது, பிடிக்காது, வெறும் காற்று தான் இருக்கும். ஃபியூவலே எரிச்சிரும் அந்த ஹீட்டு. டீசல் அப்படி இல்லை. அந்த 500-700 ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும்போது ஹை டென்சிட்டி தாங்கும் அது. அப்போ ஆட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணாலே கப்புன்னு பிடிச்சி அந்த அளவு அந்த ஹீட் ஏர் உள்ளே இருக்கிறதுனால டீசல் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஃபயர் ஆகி உங்களுக்கு அந்த ஃபயர் ஸ்ட்ரோக் உருவாயிடும். அதுக்காக தான் டிஃபரன்ஸ். இந்த 4 ஸ்ட்ரோக் அதான் ஃபஸ்ட்டு இன்டேக்கு, ரெண்டாவது உள்ளே வந்து கம்ப்ரஸ் ஆகுது, அப்புறம் கம்பஷனுங்கிறது வெடிக்கிறது ஸ்டேஜ், பிஸ்டனை டம்முன்னு வெடித்து கீழே தள்ளிவிடும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாஸ்ட். இதுதான் 4 ஸ்ட்ரோக்: இன்டேக்கு, கம்ப்ரெஷனு, கம்பஷனு, எக்ஸாஸ்ட். அவ்வளோதான். இதுதான் 4 ஸ்ட்ரோக். உங்களுக்கு நான் அனிமேஷன் அந்த படத்தில் உங்களுக்கு வீடியோவில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுதான் பெட்ரோல் டீசல் இருக்க டிஃப்ரென்ஸு. அடுத்து உங்களுக்கு வந்து டர்போ அண்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் அண்டு சப்ஸ்கிரைப் அண்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ.